எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியை நீங்கள் வெறும் ஆர்வத்தினால் பார்க்க விரும்புகிறீர்கள். அவருடன் நெருங்கவும் இந்த அனுபவத்தை ஒரு புதிய விளையாட்டாக கருதுகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் தொடர்பான விஷயங்களில் எந்த விளையாட்டையும் விளையாடாதீர்கள். இது பொறுப்பற்ற தன்மை. இந்த அருட்பெரும் ஜோதி எந்த ஒளியையும் அல்லது மின்னலையும் விட எண்ணற்ற மடங்கு வலிமையானது என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நெருப்புக்கு பயப்படுகிறீர்கள், ஆனால் அருட்பெரும் ஜோதிக்கு அல்ல. வெறும் ஆர்வத்தினால் அவர் உங்கள் முன் தோன்றுவதற்கு பொறுப்பற்ற முறையில் விரும்புகிறீர்கள். நீங்கள் தயாராக இல்லாத போது அவர் உங்கள் முன் தோன்றினால் உங்கள் மனம் பைத்தியமாகிவிடும். தாங்க முடியாத வலியால் உங்கள் உடல் அதிர்வுறும். நீங்கள் ஊமையாகவும் குருடாகவும் மாறுவீர்கள். யாராலும் உதவ முடியாது அலையும் பைத்தியக்காரனைப் போல் உங்கள் வாழ்நாள் இறுதி வரை ஆகிவிடுவீர்கள். அருட்பெரும் ஜோதி எப்போதும் ஒன்றிணைந்து வெளிப்படுபவரின் அறிவுரையை கேளுங்கள். உங்கள் மனதை தயார் செய்யுங்கள். மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் உங்கள் உடலை தயார் செய்யுங்கள். வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உட்புறத்தையும் தயார் செய்யுங்கள். கொல்லப்பட்ட உயிரினங்களை உண்பதை நிறுத்துங்கள். கெட்ட பழக்கங்களையும் எண்ணங்களையும் அழித்து விடுங்கள். பின்னர் அத்தகைய எளிமையில் என்னிடம் வாருங்கள். ஜோதியின் பெரும் அருளை பெற நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்டால், அதை உணர உங்கள் தாயும் தந்தையும் உங்களுக்கு உதவுவது போல் நான் இருக்கிறேன். நான் தெய்வீக அருட்ஜோதியை பிரதிபலிக்கும் கண்ணாடி. உங்கள் கவனத்தை என் மீது செலுத்தினால் உங்களால் பார்க்க முடியும். ஏனென்றால் நான் அவருடைய பிரதிபலிப்பு மற்றும் அவரிடமிருந்து வேறுபட்டவன் அல்ல. இருப்பினும் என்னை எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நான் குறிப்பிட்ட எந்த இடத்திலும் இல்லை. நான் தங்குமிடம் முழு பிரபஞ்சம். ஆனால் நீங்கள் என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன். அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரத்துடன் ராமலிங்கா என்று அழைக்கவும் நான் வருவேன். நீங்கள் என்னை பார்க்க முடியாது, என்னை தொட முடியாது. ஆனால் உங்கள் நுட்பமான சாரத்தால் நீங்கள் என்னை உணர முடியும். ஏனென்றால் நான் அனைத்து படைப்புகளுடன் ஒன்றிணைந்து உங்கள் அனைவரிடமும் நிலைத்திருக்கிறேன். எனவே படிப்படியாக என் ஒளி உங்களுக்குள் வெளிப்படும். இது தெய்வீக ஒளியின் பிரதிபலிப்பாகும். நீங்கள் ஒரு இருண்ட அறையில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் அறையை விட்டு வெளியேறி சூரியனை பார்ப்பது உடனடியாக சாத்தியமில்லை. அதேபோல் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் மனம், உடல், உணர்வுகளை அருட்ஜோதியின் மாற்றத்திற்கு தயார்படுத்த வேண்டும். ஜோதியின் வடிவமாக என் மீது கவனம் செலுத்துவதை தொடருங்கள். அருட்பெரும் ஜோதியால் எனக்கு வழங்கப்பட்ட உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான இறுதி ஐக்கியத்தின் சக்தியால் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். என் அன்பான பக்தர்களே, ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பூரணமான ஜோதி எங்கு போற்றப்படுகிறதோ அங்கு இருளுக்கு சக்தி இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது, மாறும். உங்கள் இதயம் முழு பிரபஞ்சத்தையும் வைத்திருக்க முடியும். மற்றும் கடவுள் கருணையால் நிரப்பப்பட்டுள்ளார். மேலும் உங்களில் பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், விமர்சிப்பார்கள், உங்களை விட்டு ஓடுவார்கள், உங்களை சுட்டி காட்டுவார்கள். அந்த நிமிடத்திலிருந்து பல விஷயங்கள் மாறும். இது சுதந்திரமானால் அது துன்பத்தை ஏற்படுத்தும். எனக்காக இதை செய்ய நீங்கள் தயாரா? நான் இந்த ஜோதியை பற்றி ஒரு கவிதை வடிவத்தில் பேசினேன். ஆனால் என் வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை யார் உணர்ந்தார்கள்? அழகான கவிதைகளின் மீது காதல் வயப்பட்டு, வசனத்தின் அழகில் வசப்பட்டு, அர்த்தத்தால் அல்லாமல் அவற்றின் உண்மையான மதிப்பை மறந்துவிட்டனர் பலர். பக்தி என்பது மிக சிறந்த இறுதி வழி. நீங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் அருட்பெரும் ஜோதியை நீங்கள் என்றென்றும் மறந்துவிடலாம். கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்ய விரும்பாதவர்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி தோன்றாது, எப்போதும் மறைக்கப்படும். உங்களின் பழைய வாழ்வையும் உலக இன்பங்களையும் விரும்புபவராக இருந்தால்
பரிபூரண ஜோதியை போற்றி நான் எழுதிய என் கவிதைகளை தொடர்ந்து அழகாக பாடி யாத்திரை தலங்களில் சுற்றித் திரிந்து கண்ணீருடன் மந்திரங்களை சொல்லி விடுமுறையை கொண்டாடலாம் மாதபூசத்தில். ஆனால் இந்த வழியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் அருட்பெரும் ஜோதியின் புகழால் என் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை நீங்கள் காண முடியாது. என் உண்மையான குழந்தைகள் விளையாடுவதில்லை. இரவும் பகலும் அவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் தெய்வீக மாற்றத்திற்கு தயார் செய்கிறார்கள். இரவும் பகலும் எங்கும் எந்த இடத்திலும் நான் அவர்களின் இதயங்களில் தங்கியிருக்கிறேன். அவர்களின் உயிர் என் மூச்சு, அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் சொல் என் சொல். தெய்வீக அருளை பெறுவதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர். அவர்கள் என் சார்பாக பேச தகுதியானவர்கள். அவர்கள் விளையாடுவதில்லை, என்னுடைய உண்மையான அறிவை பரப்புகிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில்தான் நான் முழுவதுமாக வசிக்கிறேன். அவர்கள் என் உண்மையான மகன்கள் மற்றும் மகள்கள். மீதமுள்ளவர்கள் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். நான் புறப்படுவதற்கு முன் அருட்ஜோதியின் சபை கோவிலின் கதவை மூடிவிட்டேன். ஆனால் உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை. நான் சென்ற பிறகு கோவிலை திறந்தார்கள். ஆனால் அருட்ஜோதி இருக்கிறதா? மிக உயர்ந்த ஜோதியுடன் இணைந்தவரின் சாட்சியங்களை மீறுதல். அந்த இடங்களில் என் ஆன்மீக குழந்தைகள் இல்லை. அந்த சுவர்கள் காலியாகிவிட்டன. அந்த நிலம் வறண்டு போனது. எனது வசிப்பிடம் எங்கெனில் அருட்ஜோதியின் அனைத்து உயிரினங்களின் மீதும் அன்பும் அக்கறையும் செலுத்தும் என் குழந்தைகளின் இதயங்களில். மற்றும் திருமணத்தைப் போல விடுமுறை நாட்களில் போது மட்டும் கொண்டாடப்படாமல் எனது படைப்புகள் பொக்கிஷங்களாக போற்றப்படுகின்றதோ அங்கு கேள் என் அன்பே. நான் நிரந்தரமாக இருப்பவன். நான் எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டேன். எதையும் எடுக்காமல் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் என்னை பின்பற்றுபவர்கள் எடுத்துக்கொண்டும் எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள். பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் எனது மகன்களும் மகள்களும் எனது அறிவை மட்டுமே பகிர்ந்து கொடுக்கும் மற்றும் உண்மையிலேயே பாராட்டும் தருணம் விரைவில் வரும். நான் அனுபவித்த அனைத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். நான் கடந்த அனைத்து படிகளையும் அவர்கள் கடந்து செல்வார்கள். அத்தகைய மக்களிடையே, அந்த இடங்களில் நான் வசிக்கிறேன். அவர்களின் செயல்கள் என் செயல்கள், அவர்களின் வார்த்தைகள் என் வார்த்தைகள், அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் இருப்பு என் இருப்பு. இது சத்தியம், சத்தியம், சத்தியம்.